கமலின் அரசியல் பிரவேசம் என்பது கேள்விக்குறி. அரசியலுக்கு சிலர் ஆசைப்பட்டு திட்டமிட்டு வருவார்கள், சிலர் எதிர்பாராமல் சூழ்நிலையால் உந்தப்பட்டு வருவார்கள். திட்டமிட்டு வருபவர்கள் உச்சமெட்டாமல் போவதும் உண்டு, எதிர்பாராமல் வந்தவர்கள் இறுதி வரை உச்சத்திலேயே நின்று சென்றதும் உண்டு. அரசியலில் வெற்றிடம் ஏற்படும் பொழுதெல்லாம் நிரப்ப வல்லவர் யார் என்ற கேள்விக்கு தெரிவுகளாக சிலர் வந்து நிற்பார்கள். அவர்களில் தங்கள் தகுதிக்கு ஏற்றவர்களை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் தீர்மானிக்க வைப்பதில் திரை முன்னிற்கிறது எனலாம். துறை எதுவானாலும் அறத்தோடு நின்றால் அதுபோதும் தமிழ் இனத்திற்கு. அந்த வகையில் தேர்தல் அரசியலை நோக்கி நடிகர் கமலின் வருகை விரைவதைப் போல தோன்றுகிறதே. மக்களும் இதை குறித்து விவாதிப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனரே என்று நாம் சிந்திக்கிறோம். ஏராளமானோர் தங்கள் கருத்துக்களை பதிந்து புதிய தலைமுறைக்கும் அதை அனுப்பியிருக்கின்றனர். அவற்றில் சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். நடப்பை புரிந்து கொள்வதற்கு 2 விருந்தினர்களும் துணை நிற்கின்றனர். மூத்த ஊடகவியலாளர்கள் திரு கல்கி பிரியன் மற்றும் திரு தராசு ஷியாம். வணக்கம். இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கிய போதே அரசியலுக்கு தான் வந்துவிட்டதாக கூறியிருக்கும் நடிகர் கமல்ஹாசன் அண்மை காலங்களில் தமது கருத்துக்களை வலிமையாக முன்வைத்து சர்ச்சை புயல்களில் மையமாக இருக்கிறார். அந்த சர்ச்சைகளை தொகுத்து பார்க்கலாம். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைந்த சமயம் அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் ஊழல்கள் குறித்து கமல்ஹாசன் வெளிப்படையான கருத்தை தெரிவித்திருந்தார். அப்போது அமைச்சர் ஜெயக்குமார் அவருக்கு எதிர்வினை ஆற்றினார். இப்ப மாத்திரம் இல்லைங்க, 15 வருடமாக என்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு பெரிய இடையூறா இருந்தது. அது பல்வேறு வகையில் பல்துறைகள்னு கூட சொல்லலாம். நானும் ஒரு துறை. இதுல நிறைய கரப்ஷன் இருந்தது. இப்போ போய் அவங்கள சொல்லி அதை போய் குத்தி காட்ட வேண்டியதில்லை. இனி அந்த கரப்ஷன் நிகழாமல் பார்த்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்பான சர்ச்சைக்கு பதிலளித்து பேட்டி அளித்த போது கமல்ஹாசன் அரசின் ஊழல் குறித்த தனது கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். இது சர்ச்சைகளை ஓய வைப்பதற்கு பதில் அனைத்து அமைச்சர்களின் எதிர்ப்புகளையும் பெற்றுத் தந்தது. ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கடந்து போயிருப்பேன் இந்த ரோட. நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் எனக்கு கேட்கிறாரு எல்லா துறையிலும். இன்னைக்கு எல்லாருமே பாராட்டப்படுகின்ற ஒரு அரசு இன்னைக்கு வந்து நம்முடைய அம்மாவுடைய அரசு. அதனால் அந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு அடிப்படை ஆதாரமற்றது. அது வெளியில் போனா எடுத்து ஏதோ மடியில் போட்டுட்டு கொடை தின்ற கதையா அவருடைய நிலைமை இருக்கு. இப்போ அவர் பேசுறது அவருக்கே புரியல என்னன்னு. தவறா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. பேசுனா நீங்க தான் பேசுங்க, என்ன ஆதாரத்தோட வந்து ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். அதெல்லாம் இல்லை. என்ன அதெல்லாம் மொத்தமாக சொன்னால் மொத்தம் என்ன பேசலாமா? இப்போ வந்து கமலஹாசன் இதுவரை எடுத்துட்டு இருக்க அந்த பணங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் என்ன நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க எல்லாமே பார்க்கலாம். இதுவரை நீங்கள் இதுவரை ஆரம்பத்தில் எடுத்து எல்லாம் பார்க்கலாமா? அரசியலுக்கு வந்து பேசினா நல்லா இருக்கும். அரசியல் வராமல் பேசுறது தவறு. ஒரு அரசியலை பற்றி பேசணும், அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலுக்கு வராமல் கருத்துக்களை சொல்லிக்கிறது ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அதற்காக நான் யாரும் குறை சொல்ல விரும்பவில்லை. அவரோட விருப்பம். அதெல்லாம் நாங்கள் அது மாதிரி புகார் இருந்தால் நீதித்துறை நாடகம் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் கடுமையாக போராடிய போது அம்மா அவர்கள் தான் அந்த சமாதானம் செய்து வைத்து அந்த படத்தை திரையிட வைத்தார்கள். அந்த நன்றி கூட இல்லாமல் கமலஹாசன் தேவையற்ற முறையில் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லெறிந்து கொண்டிருக்கிறார். பணத்திற்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஆள் என்பது இப்போது நிரூபணமாக இருக்கிறது. பணத்திற்காக இன்னைக்கு பிக்பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நடத்துவது அனைத்துமே அவருடைய முழு அவருடைய ஏற்பாட்டின் பேரில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மிகவும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை விமர்சிக்கின்ற வகையிலே அந்த மக்களை தரந்தாழ்த்தி இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் அரசியலுக்கு வருவது போன்ற தோற்றத்தை உருவாக்கும் வகையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் கடந்த 18ஆம் தேதி பதிவிட்டார். தவறுகள் செய்பவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டோம் எனவும், முடிவெடுத்து அறிவித்தால் முதல்வர் எனவும் அவர் பதிவிட்டிருந்தார். தோற்றால் போராளி என்றும், மூடமை தவிர்க்க முனைப்புடன் செயல்படுபவரே தலைவர் என்றும் அவர் கூறியதோடு, தேடா பாதைகள் தென்படாது என்றும், என்னோடு வாருங்கள் என்றும் கூறியதால் அவரது அரசியல் பிரவேசம் குறித்த மறைமுக அறிவிப்பாகவே இது பார்க்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் தமிழக அரசியல் களம் பரபரப்பானது. விமர்சனங்கள் அலையென வந்த வண்ணம் இருக்க, கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள ஆடியோ பதிவில் ஊழல் புகார்களை டிஜிட்டல் வடிவில் அமைச்சர்களுக்கு அனுப்புங்கள் என்று காட்டமாகவே கூறியுள்ளார். ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா, ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம்
கல்லுளி மங்கார் போன்ற ஊழலார்க்கே உரித்தான குணாதிசயம். ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா என்று அறைகூவல்வுடன் தம்பிமார்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்க விட்டு அடுக்குமொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள், ஊரறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள் என்னை வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது. ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம், அமைச்சர் கட்டளை இது. ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள். நடுவில் நான் எதற்கு பூசாரி? கமல்ஹாசனின் புதிய ஆடியோ பதிவுக்கும் அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் கடும் விமர்சன கணைகளை வீசி உள்ளனர். திரைத்துறையில் பல பரீட்சார்த்தங்களை மேற்கொண்ட கமல்ஹாசனின் அண்மைக்கால பதிவுகள் அரசியலை நோக்கிய அவரது அடிகளாகவே பார்க்கப்படுகின்றன. திரு ஷியாம் மற்றும் கல்கி பிரியன், கமலை புரிந்து கொள்வது என்பது பலவாறாக விரியும். கமலின் நடிப்பை புரிந்து கொள்வது, கமலின் எழுத்தை, கவிதைகளை புரிந்து கொள்வது, கமலின் பேச்சை புரிந்து கொள்வது, இப்பொழுது கமலின் அரசியலை புரிந்து கொள்வதற்காக நாம் அங்கு கூடியிருக்கிறோம். எடுத்த எடுப்பிலேயே ஒரு விமர்சனத்தை கட்டுடைத்து உள்ளே சென்றால்தான் இதன் அடுத்த கட்டமாக நம்ம பேச முடியும் நினைக்கிறேன். முதலாவது பிக் பாஸின் தொகுப்பாளர் அவர். இரண்டாவது ப்ரோ கபடி லீகின் சச்சின் சொந்தம் கொண்டாடும் அந்த கபடி டீமுடைய விளம்பர தூதர். இதற்காகத்தான் இவர் அரசியலை கலக்கிறார். திட்டமிட்டு வாய்ப்பாக அமைந்து விட்டது. இரண்டையும் கலந்து கலந்து கோர்வையாக கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல சார். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவன் பலவிதமான மீடியத்தை செலக்ட் பண்ணுவான் அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு. அதில் பிக் பாஸ் அது ஒரு வழி. அது டெலிவிஷன் மீடியத்தை செலக்டட். ஏன்னா இவரை விட பெரிய நடிகரான அமீர் கான் கூட சத்யமேவ ஜெயதேன்னு ஒரு டெலிவிஷன் ஷோவில் நல்லாவே பண்ணியிருக்கார். ஸோ ஒரு பெரிய நடிகர்கள் டிவிக்கு வந்துட்டாலே அவருக்கு மார்க்கெட் போயிடுது. இல்லை ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்ததுனாலேயே அவர் தன்னுடைய அந்த நிகழ்ச்சி பிரபலமாகணுன்றதுக்காக ஒரு பிரச்சனையை ஒரு பரபரப்பை கலப்புறார் அப்படின்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கல. நீங்கள் சார், அரசியலில் ரெண்டு ரகம் வெங்கட். ஒன்று பனை ஓலை அரசியல். இந்த பனை ஓலை அரசியல்ங்கிறது எங்கள் காலத்து அரசியல். அது கூட்டம் போடுறது, மக்களை போய் பார்க்கறது, இதெல்லாம். இப்போ ஆண்ட்ராய்டு அரசியல், ட்விட்டர் அரசியல். டெல்லியே ட்விட்டர் அரசியல தான் இருக்குது. அதுலயே நீங்களும் வந்துடுறான். கமலே என்ன சொல்றாரு, டிஜிட்டல் யுகம்னு அவரு டிஜிட்டல் அரசியலுக்கு தான் வராரு. ஆக இவரோட அரசியல் டிஜிட்டல்ல தான் தொடங்குது. நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ்ல தொடங்குது. இவர் பிக் பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு. என்னோட பாயிண்ட்ங்கிறது இது. இவர் பிக் பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிவதுங்கிறது பழைய உதாரணம். இவர் பிக் பாஸ் வீட்டில இருந்து கல்லறிகிறாரு. இவரை கடுமையா இன்றைக்கு அரசியலுக்கு இன்றைய இவர் வந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல இவர் இன்னைக்கு இருப்பாரு? அதிமுக, திமுக அடுத்து இவரே வந்துருவாரா? நான் சொல்வது தனி மனிதராக கட்சி தொடங்கினால் இவருடைய இடம் என்ன? இப்போ அவர் வெளிப்படுத்தியிருக்கிற அந்த கேண்டிடான ஒப்பீனியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கின்றத நம்ம ஒத்துக்கணும். நம்ம இனிமேதான் பலம் சேரணும். இல்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு நற்பணி மன்றம் இருக்கு, அவரோட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டோட எம்ஜிஆருக்கு அப்புறம் உள்ள வரலாறு பாத்தீங்கன்னா நடிகர்கள் ரொம்ப ஃபெயில் ஆயிருக்காங்க பாலிடிக்ஸ்ல. ஸோ இவர் நீங்க கமலை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல நடிகர், நல்ல கலைஞன். ஆனா ஒரு செல்வாக்கு மிக்க நடிகரா அல்லது கலைஞரான்றதுல ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கு. நாட்டு நடப்பை பத்தி அவர் தன்னோட கருத்துக்களை சொல்றாரே தவிர அவர் ஒரு அந்த அளவுக்கு மாஸ் ரீச் கொண்டவரா அப்படிங்கிறதுல ஒரு நிச்சயமா ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யறது. பட் அவர் அதுக்குன்னு அவர் எழுப்பி இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்களா, அதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் அலட்சியப்படுத்த முடியாது. இன்னொரு பதில் இருக்கு. என்ன புதுமையா அப்படி எழுப்பியிருக்காருன்னு அடுத்து சொல்லுங்க. நீங்க இந்த பதில் என்னன்னா, இது அவரோட கவிதையே தான். வழக்கம் போல புரியல, இன்னும் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. களம் அறிந்தோர் களம் இறங்கார், களம் இறங்கார் கோழையலர், களத்திறந்தோர், திறந்தோர்னா சின்ன ராணா இரத்தன், களத்திறந்தோர் வீரரலர், பிறந்தழிதல் பிழையுமல நிறையுமலன்னு கொடுத்திருக்கிறாரு. இது அவர் எழுதின கவிதை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. அதாவது களம் அறிந்தவங்க களம் இறங்க மாட்டாங்க, களம் இறங்காதவன் கோலை கிடையாது, களத்துல இறந்து பிழைக்கிறவன், பிச்சை எடுத்து பிழைக்கிறவன் வீரன் கிடையாது, பிறந்து அழிதல் பிழையும் அல்ல நிறையும் அல்லன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் பிறந்து அழிய போறாரா? ஒருவேளை பகல்ல நீதிமன்றங்களிலிருந்து வழக்கு குறித்த செய்திகள் வரும் என்று பொதுவாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல மாலையானால் கமலிடமிருந்து என்ன ட்வீட் வரும் எதிர்பார்க்க வச்சிருக்கிறாரு. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். கமலை மையப்படுத்தி பல்வேறு சர்ச்சைகள் சுழன்றடிக்கும் நிலையில் அவருக்கு ஆதரவாக திரைத்துறை பிரபலங்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். பார்க்கலாம்.
we always stand by Kamal sir. மினிஸ்டர் ஐயாக்கு மறுபடியும் வந்து நாங்கள் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, சில வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம், பண்ணட்டும். அது சந்திக்கக்கூடிய ஆள் தான் கமல் சார். தைரியமான ஒரு மனிதர். கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா டெஃபினெட்லி he will அவர் சந்திப்பார். அதே சமயத்தில் நாங்கள் எப்போவுமே வந்து கமல் சார் பின்னாடி இருப்போம். And as a family, Kamal uncle எப்பவும் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் தான் நாங்களாம் விஷ் பண்ணுறோம். And whatever he does, he has good conviction in what he thinks, and he's very honest about his opinion. So as a family, we want him to be happy and peaceful and healthy always. அரசை வந்து நம்ம ஆதரிக்கிறதோ இல்லை எதிர்க்கிறதோ, ஒரு தனி மனிதனோட கருத்துங்கிறது முழுமையாக பதிவு செய்யப்படணும். அது கமல் சார்ன்னே சொல்ல. இப்போ எனக்கு கூட அந்த மாதிரியான சில விஷயம் யார் நம்மளை பயமுறுத்துறது, எவன் நம்மளை கேள்வி கேட்குறது, இது என்னுடைய கருத்து. மக்கள்கிட்ட நம்ம கருத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறோம், எது சரியோ அவங்க எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணுமே தவிர வந்து இதுக்கு ஒரு மிரட்டல் விடுறதுலாம் அது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பசங்க தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிற ஒரு ஃபீலிங் வருது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெரிய மாண்பு மிகுன்னு அது தானே போடுறோம் நம்ம. அந்த மாண்பு அதுலேயும் இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். தயாரிப்பாளராக, நடிகராக எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவர் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்லேருந்து அதை வந்து எப்போவுமே அவருடைய ஃப்ரண்ட்டில் முதல் ஆளாக அவர் தான் வந்து நிற்கிறார். இதுக்கு மேலே அவர் என்ன செய்யணும்னு எனக்கு புரியலையே. இதுக்கு மேலே களத்தில் வந்து அவர் வேலை செய்யணும்னு சொல்கிறவங்க அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லட்டும். திரு ஷியாம், இதை ஒவ்வொரு தரப்பினுடைய எதிர்வினையோடும் நம்ம கமலை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்பாக கமலை யாராவது அரசியலுக்குள் இழுத்து விட வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறாங்களா? அப்படி சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் வந்து பாரதி ராஜா ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, கமல் அரசியலுக்கு வந்தால் எல்லாரும் பயப்படணும், ஏன்னா முழுமையாக ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொண்டுதான் அவர் எதிலும் ஈடுபடுவார். பாரதி ராஜாவே சொன்னதுதான் இது. ஆக அரசியலை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கே தெரியும், கட்சி ஆரம்பித்து நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. ஏராளமாக செலவு பண்ண வேண்டியது வரும். கமல் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த உலக கஞ்சர்கள் சங்கத்தில் பொதுச் செயலாளர் பதவியோ இல்ல தலைவர் பதவியோ ஏதோ ஒண்ணுல இருக்கிறாரு. ரொம்ப கடுமையான விமர்சனங்களா வைக்கிறீங்க. இல்ல உண்மை அது. ரஜினிகாந்த் பெரியார் கஞ்சர் இல்லையா? பெரிய சிக்கனத்துக்கும் கஞ்சத்துக்கும் இடையில உள்ள அந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அது வேற மாதிரியான மெலிதான கோடு. அது ரொம்ப மெலிதான கோடு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நம்ம பாக்குற அரசியல்ன்றது வந்து வெளிப்படையா நடக்கிற அரசியல் வேற, இந்த அரசியல்ல பின்னாடி நடக்கிற பல விஷயங்கள் வேற. நம்ம முன்னாடி பாக்குற அந்த டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதற்கெல்லாம் காரணம் பின்னாடி நமக்கு தெரியாத நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அரசியல் வந்து ஏற்கனவே ஒரு புதைகுழி மாதிரி ஒரு விஷயம். அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்தாலே உள்ளே போயிடுவீங்க. நீங்கள் ரெண்டாவது உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட வந்து நிற்கணும், உங்கள் தலையை வெட்டுவான். நீங்கள் அந்த தலையை வெட்டுறதை வந்து நீங்கள் வந்து சகிச்சுக்கணும் அல்லது அதையும் தப்பிக்கணும். நீங்கள் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பல அவமானங்கள் வரும். அப்புறம் கமல் மாதிரி ஒரு சினிமா ஃபீல்ட்லேருந்து வரவங்களுக்கு பல அவமானங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். அந்த அவமானங்களை வந்து சிரித்தபடியே தொடை தெரிய வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கும். பட் அவர் அதெல்லாம் செய்யணும். இந்த கஷ்டங்கள்லாம் அவர் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ தராசு சார் சொன்ன மாதிரி அந்த கஷ்டங்கள்லாம் அவருக்கு இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குன்ற மாதிரி அவரும் நினைக்க கூடும். பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு 4 பேர் அனுப்பிய வீடியோக்குள்ள முதல்ல பார்க்கலாம். கமல் சார் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு விவாதம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி அரசியலுக்கு வந்துட்டாரு. மாட்டுக்கறி பிரச்சனைக்கு பட்னியாக இருக்கிறவங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, என்ன சாப்பிட்ணுன்றதுக்கு மெனு கொடுக்காதீங்க அப்படின்னு மத்திய அரசை கண்டித்து பேசியிருந்தார். அவர் அரசியலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ நிறைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் குரலில் நியாயம் இருக்குது. அவரோட குரலுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். எழுந்து வா, தமிழகத்தை காப்பாற்ற இனி உன்னால் தான் முடியும். உன்னாலும் செந்தமிழன் சீமானாலும் மட்டுமே முடியும். இருவரும் கைகோர்த்து ஒரு கொள்கை வரையறை வகுத்து தமிழகத்தை காப்பாற்று. வா தமிழா, கமல் தமிழா வா. கமல் சார் கண்டிப்பாக அரசியலுக்கு வரலாம். இந்த நாட்டில் நடக்கிற எவ்வளோ குற்றங்கள் யாரும் கேட்கும் போது நான் ஒரு சீர்வு பேர், நீட்டு தேர்வு பிரச்சனை, கதிராமங்கலம் பிரச்சனை, இந்தமாரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார். கண்டிப்பாக அரசியல் கமல் சார் வரலாம் சார். கமல் சாரோட அரசியல் பேச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடந்த சர்ச்சைகளை திசை திருப்பதற்கு உண்டான முயற்சிகள் தான் இருக்கு. அவர் நினைச்ச மாதிரியே நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சர்ச்சைகள் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு கமல் சார் அரசியலுக்கு வருவாரோ வரமாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். அவர் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. கமல் சாருக்கு உரையை வணிகம் மட்டும்தான், அவர் வெறும் மார்க்கெட்டிங் மட்டும்தான். அவர் நடிக்க வேண்டிய சினிமா விளம்பரம் அவ்வளவுதான். நிச்சயமாக அரசியலுக்கு வர வேண்டும். ஏனென்றால்
அவர் நல்ல சிந்தனையாளர். வருமான வரியை இதுவரை ஒழுங்காக கட்டி கொண்டிருக்கும் ஒரே இந்திய நடிகர். அவர் நிச்சயமாக தமிழகத்துக்கு ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வர வேண்டும். இன்னும் பலரது கருத்துக்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். தேர்தல் அரசியலில் கமல் நுழைவாரா? மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இன்னும் சில பதிவுகளை பார்க்கலாம். ஊழலை யார் தட்டி கேட்டாலும் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கு. அந்த விதத்தில் உலக நாயகன் மக்களுக்காக குரல் கொடுக்கிற முதல் ஆளாக இருக்கிறார். அதனால அவர் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு சில தினங்களாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழக அரசை விமர்சித்து பேசியதால் அமைச்சர்கள் கடும் அருப்தியில் இருக்கார்கள். இந்திய ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம். கமலஹாசன் வர்றதுனால எந்த தப்பும் கிடையாது, வரட்டும். அவருக்கு என்னுடைய ஆதரவு. கமல் சாரோட அரசியல் பேச்சு ரஜினி சாரோட அரசியல் வருகையை மழுங்கடிக்கிற முயற்சியாக தான் தெரியுது. எதுக்காக சொல்றேன்னா, அவரோட பேட்டியில முதலில் நான் தான் சிஸ்டத்தை பத்தி ரஜினிக்கு முன்னாடி பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம முதல் பந்தையே ரசிகர்களை நோக்கியும் மக்களை நோக்கியும் திருப்பி விடுறாரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்ல போராடுவாராங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான். கமலஹாசனை பொறுத்தவரை மத சார்பற்ற எண்ணம் கொண்டுள்ளார் என்பதை அனைவரும் அறிந்ததே. எனவே அனைத்து மதமும் மனிதநேயத்தை கடைபிடிக்க கூறியுள்ளது. இந்திய அரசியலை பொறுத்தவரை மதச்சார்ந்த எண்ணம் ஒருபோதும் தேவையில்லை. மதச்சார்பற்ற அரசியல்வாதிகள் மட்டுமே இந்நாட்டிற்கு தேவை. தற்போதுள்ள சூழ்நிலையில் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறந்தது. அவர் மேலே ஏந்திருக்கிற விமர்சனத்துக்கு தான் அவருக்கு பதில் சொல்லியிருக்காரு. மற்றபடி கமல்ஹாசன் ஒரு சிறந்த முற்போக்கு சிந்தனைவாதி. அவர் அரசியலுக்கு வருவது ரொம்ப சிறந்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது நல்லது. வந்தாலும் வரலனாலும் எங்கள் ஆதரவு எப்பவும் அவருக்கு இருக்கும். அவர் ஊழலை பற்றி கேட்ட கேள்விக்கு அமைச்சர்னால பதில் சொல்ல முடியல. அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அவருக்கு அரசியலை பற்றி என்ன தான் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதோட அவருக்கு எவ்வளோ தெரியும். எங்கள் கமல் சார் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை மக்கள்கிட்டையும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம கமல் சார் உறுதியாக அது நம்பகத்தன்மையோட மக்கள்கிட்ட அதை விதைச்சிருக்கிறாரு. அந்த விதையின் ஒரு ஊன்றுகோலாகத்தான் இன்னைக்கு இந்த அரசியல் கருத்துக்கள், அமைச்சர்களுடைய அதிரடியான பேச்சுக்கள், ஒருமையை பேசுறது, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஒரு காரணத்துக்காகவே கமல் சார் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும். இனி ஒவ்வொரு கட்சியின் தரப்புல எதிர்வினைகளை நம்ம கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ அதிமுக முதல்ல ஆளுங்கட்சியை பார்க்கலாம். ஆளுங்கட்சியில 3 பிரிவுகளாக நம்ம பார்க்கிறோம். அதிமுக அம்மானி சொல்லவே வேண்டியதில்லை, எதிர்ப்பு தான். அரசியலுக்கு வந்து அவர் பேசட்டும் முதலமைச்சர், யாருடைய ஊதுகுழல் வழக்கு போடுங்கள் அமைச்சர் ஜெயக்குமார், அவருக்கு நேரம் அதிகமா இருக்குன்னு அமைச்சர் OS மணியன், திரைத்துறையிலிருந்து தொலைக்காட்சி வந்திருக்கிறார் பாவம், எங்க அம்மா இல்லைங்கிறதுனால இப்படி இல்லை, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அம்மா இருந்தப்போ அமைச்சர்கள் பேசியே நம்ம பார்த்ததில்லை. ஒருவேளை ஜெயலலிதா இன்றைக்கு இருந்திருந்தால், கமல் இப்படி பேசியிருந்தால் எப்படி எதிர்கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் தான். அது ஏன்னா ஜெயலலிதா இருந்திருந்தால் எப்படி பேசியிருப்பான்னு அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிறைய பேர் வாயை திறக்கலன்றது உண்மைதான். மீடியாவே வாயை திறக்கலையேங்க. பல மீடியாக்கள் இன்னைக்கு வாயை திறக்கிற மாதிரி ஜெயலலிதா காலத்திலையும் வாயை திறக்கலையே. அவங்க பல காரணங்களுக்காக பல மீடியாக்கள் அமைதியாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞர் அவனுக்கு நேரடியாக அரசியலில் சம்மந்தப்படாதவன் அந்த சமயத்தில் ஒப்பீனியன் சொல்லாத இருந்ததில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ சொன்னாரே, இப்போ ஏன் சொன்னார் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. இப்போ அவர் சொன்னாரே நீங்கள் சந்தோஷப்படுங்க அட்லீஸ்ட். ஏன்னா அந்த நாட்டு நடப்பை பற்றி ஒரு கலைஞன் கவலைப்படுறான்றதை நீங்கள் கவனிக்கணும். ஆக்சுவலாக எப்போ கவலைப்படுறாருன்னு நம்ம கவலைப்பட எப்போ பயம் ஒரு சின்ன மாறுபாடு. பயம் முக்கியம். ஜெயலலிதா உயிரோட இருக்கும் போதும் கூட கமலஹாசன் பேசி இருக்கிறார். என்னன்னா 2015 நமக்கு பெரிய அளவில் வெள்ளச்சேதம். அந்த வெள்ளச்சேதம் வந்தப்ப கமலஹாசன் எனது வரிப்பணம் என்ன ஆயிற்றுன்னு கேட்டு ஆங்கில இதழில் அதை பெரிய அளவில் போட்டாங்க. போட்ட உடனே ஜெயலலிதா சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அதை எதிர்த்து அறிக்கை விடுறாரு. அறிக்கையில கமலஹாசன் தற்கூரின்னு சொல்றாரு, OPS தற்கூரின்னு சொல்றாரு. இது அதனால ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதும் கமலஹாசன் பேசினாருங்கிறது தான் விஸ்வரூபம் விஷயமும் இருக்கு.
விஸ்வரூப விஷயமாவது அவருக்கு தனிப்பட்ட பாதிப்பு. இன்னைக்கு இருந்திருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்களோ அதைத்தான் இந்த அமைச்சர்கள் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி எடுத்துக்க முடியல. என்னன்னா, அமைச்சர்கள் கமலஹாசனை தாக்குற விதமே சரியில்லை. உதாரணமா கமலஹாசன் மீது வருமான வரி சோதனை நடத்தும்னு ஒருத்தர் சொல்றாரு. வருமான வரிங்கிறது ஒரு மத்திய அரசாங்கத்தோட பொறுப்புல இருக்குன்னு கூட நம்ம அமைச்சருக்கு தெரியலையாங்கிற என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்ப சீண்டுறாங்களோ, சீண்டினால் ஒரு விளைவு என்னதும் இருக்குது, அந்த விளைவை நோக்கியே சீண்டுகிறார்களாங்கிறது இல்ல. எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கணுங்கிறது தானே அதிமுகவோட ஒரு சூத்திரமா இருக்க முடியும். அதிமுக அம்மா அணிக்கு ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு இல்லையா? அந்த எதிர்ப்பு ஓட்டு எத்தனை முனையா பிரிஞ்சதுன்னா அவங்களுக்கு லாபம். 20% 25% ஓட்டுல ஜெயிக்க முடிஞ்சா லாபம் தான். எதுக்குறவெல்லாம் தனித்தனியா வாங்கங்கிறதான சரியான அரசு. அதில் உள்ள மற்ற இரு அணிகளுக்கும் இந்த எண்ணம் இல்லையா? அப்ப அதிமுகவின் மற்ற இரு அணிகள் அந்த லெவலுக்கு கூட வரல. இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது தன்னோட எதிர்ப்புங்கிறத பலமுனைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க ஓபிஎஸ் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஆளுங்கட்சியா இல்ல, தினகரன் ஆளுங்கட்சியா இல்ல. அதனால அவங்களுக்கு எதிர்ப்பை பெருக்கிக்கிடணுங்கிற ஆர்வம் இல்ல. எதிர்ப்பை பெருக்கிக்கிறது தான் சரியான அரசியலா இருக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். கமலின் அரசியல் பிரவேசம் குறித்து பொதுமக்களில் சிலர் நமக்கு அனுப்பியிருக்கும் அந்த பதிவுகளில் மேலும் சிலவற்றை பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரஜினி சார் அரசியலுக்கு வருவார்ன்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் வந்தால் நல்லா இருக்குன்றதை விட கமல் சார் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ரஜினி சாருக்கு அந்த அளவுக்கு அரசியலை பற்றி தெரியுமானா அது எனக்கு தெரியல. பட் கமல் சாருக்கு எல்லாமே தெரியும். நான் கமல் ரசிகர் நினச்சிட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பட் கமல் சாருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியுன்றது உங்களுக்கும் தெரியும். அதனால் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். கமல் சாருக்கு அரசியலுக்கு வர எல்லா தகுதியும் இருக்குது. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை விட கமல் சாருக்கு திறமை ஜாஸ்தின்னு மக்களாகிய நாங்கள் நம்புகிறோம். அதனால் கமல் சார் அரசியலுக்கு வரணும். அரசியலில் ஈடுபடுவது மட்டும் அரசியல் அல்ல, தவறான அரசியலை சுட்டி காட்டுவதும் ஒரு அரசியல்தான். அத்தகைய வகையில் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்துவிட்டார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விமர்சகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் ஒரு மாற்றம் உருவாகும். நாளை உங்கள் உருவில் நான் தெரிவேன். ஒரு சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், ஓசோ அந்த வரிசையில் கமல் அவர்களும் ஒரு சீரிய சிந்தனையாளர். எனவே இந்த மாதிரி ஒரு பல்நோக்கு சிந்தனை உடையவர் தேர்தல் அரசியலுக்குள்ளே வர்றது மிக அவசியம். அதனால் கண்டிப்பாக கமல் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவார். சீமான், திருமுருகன் காந்தி, கமல் போன்ற ஒருமித்த கருத்துடையவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். இல்லை என்றால் தமிழக மக்களிடையே குழப்பம்தான் நிச்சயம். கமலை பொறுத்தளவு நல்ல நடிகர், நல்ல குணம், நல்ல பெயர் பெற்றவர். தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவருடைய கொள்கைகளை அவ்வப்போது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னை பொறுத்தளவு அவர் அரசியலுக்கு வரமாட்டார். அரசாங்கத்திலேயோ இல்லை தமிழ்நாட்டிலே உலகத்திலே என்ன தவறுகள் நடந்தாலும் அவ்வப்போது அவர் சுட்டி காட்பார் என்று என்னுடைய மனதில் தோன்றுகிறது. அதனால் அரசியலுக்கு அவர் வரமாட்டார் என்று நான் நம்புகிறேன். நான் கமல் சார் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாததே கிடையாது, எல்லாமே ஊழல் தான். எதுவுமே தமிழ்நாட்டில் நல்லதாக கிடையாது, எல்லாமே முற்றிலும் ஊழல். நானே கொடுத்துருக்கேன், ஏகப்பட்ட காசை என்கிட்ட பிடிங்கிருக்காங்க. அரசியல் வேலையினாலும் கவர்மெண்ட் எந்த வேலையினாலும் சரி முதல் தேவை காசு. சாதாரண ஒரு கையெழுத்து போடணும் காசு, எதுக்கெடுத்தாலும் காசு கேட்குறாங்க. கண்டிப்பாக அரசியலுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க, ஏன் அதை வாங்கி அவங்க செய்ய முடியாது? அதுபோக மக்கள் வரி பணத்தையும் இல்லை ஏழைகளையும் ஏமாற்றுறாங்க. யார் வரக்கூடாதுங்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம். இன்றைக்கி எதிர்க்கிற அத்தனை அமைச்சர்களும் எங்கேருந்து வந்தாங்க? இதே தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க தானே. ஏன் அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? மக்களுக்கு எவ்வளோ வரி பணத்தை போட்டு நம்ம வரி பணம் எப்படியோ போகுது. நாங்களாம் வெளிநாட்டில் கஷ்டப்படுறோம். என்ன இப்படிலாம் கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க வரக்கூடாது இவர் வரக்கூடாதுன்னு அவங்க யார் சொல்கிறதுக்கு? யார் வேணாலும் வரலாம். வருவதுன்றது
வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோ ரஜினி சாரோன்றது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பங்கள். இப்போ திராவிட கழகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஊழல் தான் இருக்குது. எல்லாமே வந்து இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து. அதனால கமல் சார் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ரஜினி சார் ஒரு சான்ஸ் கொடுங்க, எல்லாம் கொடுத்தா தான் சார் என்னென்னு தெரியும். பட் நடிகர்கள் தான் எல்லாம் வராங்க. அரசியல் வராதும் அவரோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாக ஒரு அரசியல் வரணுன்றது எங்களோட விருப்பம். அவர் அரசியல் வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. டேக்ஸ் ஒழுங்காக கட்டிட்டு இருந்து எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணுறது. அவர் கண்டிப்பாக அரசியல் வரணும். அவர் கமல் அரசியல் வந்தால் உங்களுக்கு என்ன வரலாம்? உங்களுக்கு என்ன கமல் அரசியல் வராரு. தீபா தலைவர்த்துக்கிறீங்க, தீபா ஊட்ட தலைவர்த்துக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது தினகரன் தலைவர்ன்றீங்க. ஏடிஎம்கெல்லாம் எந்த அருகதையுமே இல்லை. அவங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. நீங்களாம் வந்து கமல் பற்றி பேசுறதுக்கு புரியுதா? சொப்பனை சுந்த யார் வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏடிஎம்கே வச்சாலும் கண்டே முடியும் இல்லை. கமல்ஹாசன் சிறந்த ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்பங்களை சினிமாவில் புகுத்துவார். சினிமாலே அவர் நல்லது பண்ணுறப்ப தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ணுவார். நான் அவர் ரசிக்கின்ற முறையில் சொல்லலை, நல்லா எதிர்த்தவாதி, உண்மை உடனே சொல்லுவார். இது சரியானு கரெக்டாக கெஸ் பண்ணுறவர். அவருக்கு நான் நாட்டை ஒப்படைக்கலாமே, தப்பு இல்லையே. யாரோ என்னென்னவோ பண்ணுறாங்க, ஏன் கமல் முடியாதா? பெரும்பகுதி பதிவுகள் கமலுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகவே இருக்குது. தமிழக ஆளுங்கட்சியை பார்த்தோம். மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா, அதன் தமிழ் முகங்கள் கமலை வறுத்து எடுக்கிறாங்க. ஒரு தமிழகத்தின் ஸ்வச் பாரத்துக்கு தூதுவர் என்று கொண்டாடப்பட்ட ஒரு நபரை இப்படியெல்லாம் அவங்க பேசுறத டெல்லி எந்த பார்வையில பார்க்கிறது, அல்லது டெல்லியின் அனுமதியோட தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டெல்லி இப்போ ஹெச் ராஜா இருக்காரு. அவர் வந்து பாஜகவோட நேஷனல் செக்ரட்டரி. ஸோ அவருடைய குரல் நம்ம டெல்லி குரலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா அவர் வந்து டெல்லியில தான் அவர் நேஷனல் செக்ரட்டரியா இருக்கார். ஸோ அவரோட குரல் என்ன சொல்றது? நேற்று அவர் என்ன பேசியிருக்காரு? அவர் கமல் வந்து ஒரு இந்து விரோதின்னு சொல்லிட்டார். ஸோ அதுதான் வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து அவர் ஏன் அப்படி பேசுறாரு அப்படின்ற நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம சுப்பிரமணிய சாமிக்கு அப்படியே பார்க்க முடியுமா நம்மளால? சுப்பிரமணிய சாமிக்கு நம்ம அப்படி பார்க்க முடியாது. இப்போ கமலை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு வெளிப்படையாக வந்து ராஜா சொன்ன ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இந்து விரோதின்னு சொன்னார். அவர் ஏன் இந்து விரோதின்னு சொன்னார் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? கமலுடைய அந்த அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர் அப்படி சொல்லி. எனக்கு என்னன்னா, திரு ஷியாம், கமல் நினைத்தால் நேரடியாகவே இந்த டெல்லியோடு உறவு கொள்ள முடியும். ரஜினிகாந்தின் வீட்டிற்கே வந்தவர் தான் மோடி. எளிதாக அங்கெல்லாம் போக முடியும்ன்ற ஒரு நபரை தமிழகத்திலும் தலைவர்கள் இப்படி எடுத்து அவங்களாவே இப்படி பேசுவாங்கன்னு நினைக்க முடியுமா? தமிழக பாரதிய ஜனதா கமலுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால் 2 கழகங்களுக்கு மாற்று என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதாவின் சிந்தனை. அதிமுக உங்களுக்கு தெரியும் 3 அணிகளாக பிரிந்து கிடைக்கிறது. அவர்களே 6 அடிக்கு 3 அடி குழியை வெட்டி தங்களுக்கு தாங்களே இறங்கி கொண்டிருக்கிறார்கள். திமுக இப்போதுதான் வந்து செயல் தலைவராக இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆக கமல் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கிறார். தமிழகத்திலே இருக்கிற திராவிட பாரம்பரிய அரசியலிலே கடவுள் மறுப்பு என்பதுதான் திராவிட பாரம்பரிய அரசியலின் அடிப்படையான ஒரு நாதம். எந்த ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்களானாலும் கடவுள் மறுப்பு என்பது தனி மனித கொள்கையாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு இயக்கத்தின் கொள்கையாக இருக்க முடியாது. ஆனால் இங்கு இருக்கிறது. ஆக கமலும் திமுகவோடு தான் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். நாம் ஸ்டாலின் தான் உதாரணமாக அவருக்கு ஆதரவாக அறிக்கை விடுகிறார். அப்போ கமல் வந்து மற்ற கட்சி தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இருக்கட்டுங்க, அவங்களே வந்து இவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் விட்டுருக்காங்க, கம்யூனிஸ்ட் விட்டுருக்காங்க, ஆதரவா அறிக்கை விட்டு எல்லாரையுமே இவரு களத்திறந்தோர் வீரர் அல்லர்னு சொல்லிட்டாரு. களத்துல இறந்து பிழைக்கிறீங்க நீங்க, அதான் அவர் சொல்றாரு. ஆதரவு வரும்பொழுது எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆதரவே கொடுத்தாலுங்க. இன்னும் சிலருடைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே எங்களுடைய அமைச்சர்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு, அரசியலை பற்றி தெரியாது. அரசியலுக்கு வந்த பிறகு அதை பற்றி சொன்னால் நாங்கள் தகுந்த பதிலை தருவோம். யாருடைய ஊதுகுழலாக இருந்து கொண்டு அம்மாவுடைய அரசின் மீது ஊழல் என்ற சேற்றை வாரி வீசிவிட்டு இன்றைக்கு ஏன் பதுங்கிக் கொள்ள வேண்டும்? ஆதாரம் இருந்தால் வழக்கு போடலாம். அதை சந்திப்பதற்கு நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது அவருக்கு நேரம் அதிகமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனால் காற்று அரசியல் பக்கம் திரும்பி இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. அவர் அரசியலுக்கு வருவார் என்று சொன்னால் நான் அதை வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் களம் ஒரு மிகச்சிறந்த செவாலியர் விருது பெற்ற சிவாஜி கணேசன் அவர்களை கண்ட களம்.
அவர் தோற்ற களம், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட களம். ஹிந்தி எதிர்ப்பு பேசும்பொழுதே அரசியலுக்கு வந்து விட்டேன் என்றால் ஹிந்தி படத்துல நடிக்கலையா, தொழில் அதை செய்யலையா? ஆக ஏதோ தாங்கள் எல்லா விதத்திலும் புனிதத்துவம் பெற்றுவிட்டோம் என்பதை போல பேசுவதும் சரியான நடவடிக்கையாக இருக்காது என்பது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும், களத்தில் பார்த்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், இணையதளத்தில் பார்த்து கொள்வதை நீங்கள் அரசியல் செய்வதை விட களத்தில் வந்து தளத்தில் வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று. இப்போ அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு, இன்னும் அரசியல்வாதியாக பார்த்து கொள்ளலாம். அதான் எனது கருத்து. ஆளும் கட்சியை சாடுகிற சாக்கில் இந்த விவாதம் திசை திருப்பப்பட்டதாக நான் கருதுகிறேன். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. அரசியல் பற்றி கருத்து சொல்வதற்கு அவருக்கும் சுதந்திரம் உண்டு. தன்னை ஒரு பகுத்தறிவுவாதியாக மக்கள் மத்தியிலே ஒரு பதிவை செய்து வருகிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு நடிகர் கமல்ஹாசனுடைய அரசியல் பிரவேசம் என்பது விரும்பத்தகாத ஒன்றாக இருக்கலாம். ஆகவே கமல்ஹாசன் அவர்களை அவர்கள் கடுமையாக சாடுகிறார்கள். தமிழகத்துல ஊழல் மலிந்திருக்கிறது என்பதை உலகமே பேசுகிறது. இதுல கமல்ஹாசன் பேசுறதுனால என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்கிறது தெரியல. ஆனா ஒட்டுமொத்த அமைச்சர் குழாம் ஒன்றாக சேர்ந்து கமல்ஹாசனை மிரட்டுவது போல, அச்சுறுத்துவது போல பேசுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க வரி எல்லாம் ஒழுங்கா செலுத்திருக்கீங்களாங்கிறத நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோங்கிறாங்க. அப்ப இதுல ரெண்டு விஷயங்கள் வெளியில வருது. ஒண்ணு, இவர்கள் ஊழல் இருக்கிறார்கள்ங்கிறத அவங்க மறுக்கல. ரெண்டாவது, ஒருவேளை கமல்ஹாசன் வரியை செலுத்தாமல் இருந்திருந்தால் இவ்வளவு நாள் ஏன் சும்மா விட்டார்கள்? முதலமைச்சர் உட்பட பல கட்சி தலைவர்கள் பேசினது நம்ம பார்த்தோம். இதுல குறிப்பாக திமுக இந்த இணக்கமான ஒரு போக்கோடு இருக்குது. ரஜினி, கமல் இந்த இருவரும் எந்த முதலமைச்சர் இருந்தாலும் இரண்டு புறங்களிலும் அமர்ந்திருப்பதை போல பல விழாக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இவர்கள் இந்த இரண்டு மாபெரும் தலைவர்கள் இருக்கும் வரை இவங்க இறங்க மாட்டாங்கன்றது போல அவங்க பேச்சுகள்லாம் இருந்தது. ஆனால் பவள விழாவில் முரசொலி பவள ஆகஸ்ட் 10-11 ரெண்டு பேருமே கலந்துக்க போறதாக தெரிகிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, கமலும் ரஜினியும் அரசியலுக்கு வந்தால் திமுகவை வலிமையாக எதிர்ப்பார்களா தேவை இருந்தா? சார், ஆக்சுவலாக இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக வந்து இப்போ எதிர்கட்சியா இருக்கு, இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறது வந்து அதிமுக தான். ஸோ ஒரு ஆளுங்கட்சி செய்கிற விஷயங்கள், அதோடைய நடவடிக்கைகள், அதில் மக்களுக்கு என்ன பிரச்சனைகள், அதை வந்து எதிர்கட்சியும் பேசுவோம், எல்லாருமே பேசுவாங்க. இப்போ திமுக இருந்தால் திமுக பற்றி விமர்சிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன இப்போ நடக்கிறதுனா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதிமுக பற்றி ஒரு குறை சொன்னீங்கன்னா சைமல்டேனியஸாக நீங்கள் திமுக பற்றியும் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் நடுநிலையாளர், இல்லாட்டி நீங்கள் திமுக ஆதரவாளர்னு உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இப்போ கமலுக்காக தான் அந்த இதுதான் குத்துறாங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மரபு சார்ந்த ஸ்ட்ராட்டஜி. யார் வந்து அதிமுகவை எதிர்த்தாலுமே, அது எப்படிப்பட்ட ஆள் எதிர்த்தாலுமே, நீ திமுகவின் கைக்கூலி, நீ திமுகவின் குரல் அப்படின்னு ஒரு முதிரை குத்துவாங்க. அப்படி குத்தினா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஏடிஎம்கேக்கு அவங்க தொண்டர்களை வந்து அவங்க கன்சாலிடேட் பண்ணலாம், திமுக வெறுப்பாளர்களையும் அவங்க அரவணைச்சிக்கலாம். ஸோ அதனால வந்து அவங்க ஒரு மரபு சார்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, யார் வந்து அதிமுக எதிராக குரல் கொடுத்தாலுமே அவர்கள் வந்து திமுகவின் கைக்கூலின்னு சொல்லிடுவாங்க. இது தமிழ்நாட்டில் அதிமுக கடைபிடிக்கிற ஒரு மரபா நான் பார்க்கறேன். நான் இப்போ இவர் கமலை பொறுத்த மட்டும் அவர் திமுகவின் குரலா இருப்பாரா இல்ல திமுகவின் கைக்கூலியா இருப்பாரா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் போக விரும்பல. ஆனால் இப்போ அவர் எழுப்பியிருக்கிற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு எதிர்கட்சியா இருந்தா அவர் எழுப்பியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியோட செயல்பாடுகளை விமர்சிக்கிறது ஒரு தனி, ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த கடமை இருக்கு, ஒவ்வொரு வாக்காளருக்கும் வந்து விமர்சிக்கிற உரிமை இருக்குன்ற மாதிரி அவர் விமர்சிக்கிறாரு. அதை வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துட்டு நீங்க வந்து அவரை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து அவரை வந்து நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அது வந்து இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கருத்தை நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு எடுத்துக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். நடிகர் கமல்ஹாசனின் அரசியல் பிரவேசம் குறித்து மக்கள் கருதும் வீடியோ பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். சீமானனை எவ்வளவு பேசிட்டு தாங்க செஞ்சிருந்தாங்க. இங்க கேட்ட பார்த்தா சீமானனுக்கு அவ்வளவு செல்வாக்கு வாக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா வாங்க. சகாய சார் எதிர்பார்த்தோம், சகாய சார் வரும்போது தெரியல. கடைசியாக லாஸ்ட் ஹோப்பா கமலஹாசனை பார்ப்போம். அவர் என்ன பண்றாரு, என்ன மக்களுக்காக பண்ண போறாரு பார்க்குறோம். ரொம்ப எதிர்பார்க்கும். தமிழ்லாம் எழுதுன்னு தெரியாத அல்லக்கை நொல்லக்கை பூரா அரசியலுக்கு வருது. உங்களுக்கு என்ன தலை தகுதி இல்லையா, என்ன இல்லை, ஆளுமை சக்தி இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, அதை விட இளமை இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். சொம்பு தூக்கி அண்டா தூக்கி இவங்களாம் அரசியலில் வந்து நாட்டை அளப்போம். நம்ம ஏன் வரக்கூடாது, வாங்க. அரசியல் வியாதிகளுக்கு நல்லது. அவர் வந்தாருன்னா பாரதராஜா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கழித்து கிளீன் இந்தியாங்கிற மாதிரி கிளீன் தமிழ்நாடா ஆக்கிடுவார். அதனால அரசியல்வாதிகள் உற்சாகம் அரசியலுக்கு வரணும். ஏன்னா எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர். அதே போல் நாட்டை பற்றி தெரியும்,
நாட்டில் வந்து இத்தனை நாள் அனுபவத்தில் நாட்டில் என்ன நடக்குது எல்லா விஷயமும் தெரியும். கண்டிப்பாக அவர் வந்து நல்லது தான், நாட்டுக்கு நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக அவர் வரணும், வந்து தன்னுடைய கருத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லணும். அதே போல் அரசியலை கொஞ்சம் தூய்மைப்படுத்தணும். இப்போ பல பேர் வந்திருக்காங்க, அதாவது நல்ல எண்ணம் கொண்டு, அதே மாதிரி இவரும் வரணும். இவர் வரும்போது பழைய எல்லா விஷயங்களும் போயிட்டு ஒரு புதிய அரசியல் உருவாகும். தமிழகத்தில் இப்போ ஊழல் மலிந்திருக்குன்னு உலகநாயகன் அப்படின்னு குற்றச்சாட்டு உண்மையிலும் உண்மை. அடித்தட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்களோட அரசியல் போராட்டத்துக்காக அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறது மக்கள் தான். ஒரு பந்த மனப்பான்மை கொண்டு, ஒரு சிறந்த ஆளுமை கொண்டு ஒரு தலைவர் தேவை. நாங்கள் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் தலைவா. உலகநாயகன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இனிமேல் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, உடனே வந்துருங்க. மக்களுக்காக யோசிக்கிற ஒரு தலைவருக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நடிகர் கமலஹாசன் அரசியலுக்கு வர வேண்டியதே இல்லை. இது மாதிரி பொதுநலன் கருதி மக்களுடைய பிரச்சனையை எடுத்து கூறக்கூடிய அறிக்கைகளையும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான முடிவுகளை எதிர்த்து வலியுறுத்துவதே போதுமானது. இதுக்கான முயற்சிகள் அவர் இறங்கியிருக்கிறதே வரவேற்கத்தக்கது. சார் கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் இப்போ அரசியலில் பழி வாங்குறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றதுக்காக வரக்கூடாது. மக்களை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக வரட்டும். கண்டிப்பாக வந்து மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்யணுமோ அவர் செய்யணும். கண்டிப்பாக வர்றது தப்பு இல்லை. அவரும் நம்ம நாட்டின் குடிமகன் தான், கண்டிப்பாக வரலாம். அவர் வர்றதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம். அவர் அப்போ இருந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுத்துட்டு தான் வராரு. அவர் கேட்குற கொஸ்டின் எல்லாம் நியாயமாக தான். அவர் இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுல தப்பு கிடையாது, அதெல்லாம் உண்மை தான், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்களே சின்ன ஒரு ரேஷன் கார்டோ இல்லை ஏதோ ஒரு கார்டு வாங்க போனாலும் 200-300 லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் டிரைவிங் லைசன்ஸ்க்கு கூட நாங்களாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவர் சொல்கிறதுல உண்மை தான், அதில் எந்த வித குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டும் உண்மை தான். கிட்டத்தட்ட அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்து விட்டதை போன்ற பதிவுகள் தான் நம்ம பார்க்கலாம். இதுல லஞ்சம் ஊழல் ரெண்டு கடையில் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்பீட் மணி வந்து லஞ்சம். இப்போ அவர் சொன்னார்ல, நம்ம டிரைவிங் லைசன்ஸ்க்கு வாங்குறோம், இது எந்த ஆட்சி வந்தாலும் நீங்க ஒழிக்கவே முடியாது. ஏன்னா மக்களே முதல்ல நான் லஞ்சம் கொடுக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸுக்கு கியூல நிக்க முடியும் தயாரா? கமலே ஆட்சியாளராக வந்தாலும் அப்படித்தான், யாரா இருந்தாலும், நீங்க வந்தாலும் நான் வந்தாலும் இந்த இடத்துல ஆனா ஊழலை ஒழிக்கலாம். அரசியல் இல்லாம திரையில மட்டுமே இருக்கக்கூடிய திரைத்துறையினர் எல்லாம் கமலுக்கு இணக்கமா தான் இருக்கிறாங்க. ரஜினி, கமல், இந்த ரெண்டு பேர். ரஜினி வருவார்னு எதிர்பார்த்தோம், விஜயகாந்த் வந்துட்டாரு. இப்போ ரஜினி வருவார்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல கமல் வந்துருவார் போல தோணுது. ஆக கமலின் பக்கம் திரும்பி இருக்கிற இந்த வெளிச்சம் ரஜினியின் முடிவில் ஏதோ இருந்தால் அதுல குழப்பத்தை ஏற்படுத்துமா? அதாவது இதெல்லாம் வந்து பூனைன்னா இவங்க எல்லாம் பூட்ஸ் காலெல்லாம் எட்டி உதைப்பாங்க. அதே புலின்னு வந்துருச்சுன்னு வைங்க, பாய்ந்து மூளையில பம்மிடுவாங்க. இதெல்லாம் எத்தனையோ தடவை நம்ம பார்த்த விஷயங்கள் தான். பாக்யராஜா பார்க்கலையா? நம்ம எத்தனையோ பேர், சிவாஜியும் நம்ம கமலும் ஒண்ணு, 2 பேருக்குமே செவாலியா விருது கிடைச்சிருக்கு. 2 பேருமே அரசியலுக்கு வந்து உருப்படாமலே தான் போனாங்க. சிம்பிள் ரீசன் என்னன்னா, அரசியல்ங்கிறது திரையிலிருந்து வர்றது, தரையிலிருந்து வர்றது இல்ல, தரையிலிருந்து வரணுங்க. கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்து வராம எப்படி நீங்க பண்ண முடியும்? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ரஜினி கமல் சேர்ந்து வந்தா என்ன அரசியல்ல இணக்கமா தானே இருக்காங்க. அவங்க 2 பேர் சேரத்துக்கான என்ன கருத்து முதல் இருக்கா? அவங்க 2 பேர் சேரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த அரசியலை பொறுத்தவரை. ஒருத்தர் சாமி கும்பிடுறாரு, ஒருத்தர் சாமி கும்பிடுறதே இல்லை. ஏன்னா வந்து அவங்களுடைய இயல்பான அவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கேரக்டர் அப்சர்வ் பண்ணும்போது 2 பேரோட கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர். 2 பேரும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள். பட் கமலை பொறுத்த மட்டும் என்னன்னா, அவர் ஒரு இப்போ அதிமுக விமர்சனங்களை பொறுத்த மட்டும் ஒரு எல்லை கடந்து வந்திருக்காரு. அவர் இனிமே வந்து ஹீ கேனாட் கோ பேக். அவர் ஒரு கட்டத்தில் வந்து தீர்மானிச்சாகணும், இந்த ஆட்சி போகணும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணுன்ற முடிவில் இறங்குவார். தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்லை வேற யாராவது ஆதரிப்பாரா, அந்த விஷயங்களுக்கு நான் போக விரும்பல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு. இனிமே அவர் விமர்சனத்தை வந்து ஆட்சியை பற்றின விமர்சனங்களை வலுப்படுத்திட்டு இந்த ஆட்சியை எப்படி அகற்றணுன்ற முயற்சியில் தான் இறங்குவாரே தவிர மற்றபடி ஒரு he cannot go back. யாமே முதல்வர் யாமே முதல்வர்ன்றாரு. அப்ப இவர் போய் ஆதரிக்க போற ஸ்டாலின் வந்து அவர் முதல்வராக முடியாது. அவர் அவரும் முதல்வராக தனி கட்சி ஆரம்பிச்சு மக்களை ஆதரிச்சு அவரும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, அதிமுக நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக்கிட்டார். அதிமுக அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரா, முதல்வர் ஆவாரா, இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வரப்போற சீன்ஸ். அதெல்லாம் தேர்ந்தெடுக்கிற மக்கள் தெளிவானவர்களாக இருக்கும் வரையில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும். உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி.